அட்டகும்பம் எட்டு வேண்டும் என அட்டகும்பம் எட்டு வேண்டும் என அதுக்கு தங்க பத்து வேணும் என சுடுகாட்டு சாம்பல் வேணும் எனக்கு சுள்ளக்கார மண்ணு வேணும் என வீட்டெடுப்பு சாம்பல் வேண்டும் என வெள்ளாவி சாம்பல் வேண்டும் ஐயா கரஞ்சாவல் எஞ்சாவள் என கழுக நீர சாவளது கன்னிப்பெண் கையாள நூத்திடுமா நூல் களி ஒன்று வேண்டும் ஐயா என ஆடு கூட கோழி வேண்டி ஐயா அறுத்து பழி செய்யணுமே என்ன பொங்கி பொறித்து பூசை போட இந்த சாமான்கள் வேண்டுமேண்டா இந்த மாடம்பிள்ளை என்பவேரு என்ன வேண்டியதோர் ஜாமானல்லா என்ன வேண்டியதோர் ஜாமானல்லா மாடம்பிள்ள விருப்பத்தோடு கொடுத்தாரே சண்டாள வீராளப்பை அவனிடம் மையம் உண்டு இவனும் உண்டு பாவி மயக்கு விட்ட பாடம் உண்டு அவன் வானத்தை விழ்வாளைப்பா பாவி மணலை அள்ளி கைதெறிப்பா அவன் அம்மி தட்டி வரக்க செய்வா இந்த வீராளப்பை என்பவனும் அவன் ஐநூத்து காதவேலி நுழவு தட்டி பறக்க செய்வா இல்ல தொண்ணூத்து காலவேளி இல்ல அம்மி தட்டி பறக்க செய்வா இல்ல ஐநூத்து காலவேளி இல்ல உரளு தட்டி பறக்க செய்வா பாவி உரளு தட்டி பறக்க செய்வா வீராளப்ப உலகத்தையே சுத்த வைப்பா மாந்திரத்தில் பெரியவன்டா இந்த வீராளப்பை என்பவேணும் இந்த வெள்ளி நல்ல கிழமையில இந்த மானமுள்ள தேவதையை பச்சை கடையத்தில் அப்படி தடைக்க ஏ சண்டாள வீராளப்பை அவன் வடவூர் வெட்டி வீட்டு இந்த மாந்திர சிமிழெடுத்தா இந்த அடுக்கு சிமிழ் தான் எடுத்தா பாவி மத்திக்கு யானி வைத்தா அவன் மாரணவை கையிலெடுத்தா என்ன குச்சில போட்டு நடதிறந்தா பாவி குச்சி மாந்திர யாடெடுத்தா என்ன அளமாற தாண்டிறந்தா பாவி அளமாற தாண்டிறந்தா அங்கிருந்த அஞ்சன மையெடுத்தா பாதாளம் ஐயெடுத்தா பரம சண்டாளம் ஐயெடுத்தா இந்த வீராளப்ப என்பவனும் என்ன வடுகூர் வெட்டி வீட்டு வாரான வீராளப்ப என்ன மாடம்புள்ள தேவதையே மாடம்புள்ள தேவதையே என்ன பிடித்து நாமல் அடைக்க வேண்டும் காடு வெட்டி நகரத்திலே பிள்ளமார் திருவதியிலே அவன் அட்டகும்பம் எட்டு வைத்தா அதுக்கு தங்க பத்து வைத்தா என்ன பொங்கி பொறித்து படப்பு போட்டா அவன் முது தொலை வகையில் எடுத்தா பாவி சுள்ளக்கார சாம்பளையோ அவன் சுடுகாட்டு சாம்பளையோ என்ன வீட்டெடுப்பு சாம்பளையோ என்ன வெள்ளாவி சாம்பளையோ வீராளப்ப என்பவனோ பாவி சிறச்சொலவில் பரத்துகிறா அவன் வெத்தல காம்படுத்தா பாவி அச்சரத்தை வரைந்தானே
அடைந்தானே அதர்வ சண்டாள வீராளப்பை அவன் மந்திரத்தை உச்சரித்தான் வீராளப்ப என்பவர்தான் அப்படி மந்திரத்தை உச்சரித்து பச்சை கலையத்துல பிடிக்கும் போது எங்க ஆயான பேச்சு பிரம்மகலராச்சுதையாள் எங்க ஐயாவான முண்டசுவாமி 3 பேரும் பார்த்தார். இங்க இருந்தா வீராளப்ப பிடிச்சு அடைச்சிருவான். எங்க காடு வெட்டியில ஊர் அம்மனாவ குழு இருக்கக்கூடிய வாழ்வானங்கை அம்மா முன்னாலே வந்தார். ஏ அம்மா நங்கை அம்மா சண்டாளப்பா எங்களை பிடித்தடைக்க வாரா, எனக்கு அடைக்கலம் தா என்றான். வாழ்வானங்கை அம்மனானவள் பேச்சு பிரம்ம ராட்சுதைக்கும் பேராண்ட இந்த ஐயாவான முண்டசுவாமிக்கு அடைக்கலமாக கொடுத்தார். கஞ்சமாக புகுந்திருக்கிறாங்க இந்த 3 தெய்வமும். இந்த சண்டாள வீராளப்பை அப்ப மந்திரத்தை உச்சரித்தா இன்னும் மாயாண்டி சுடலையோடு இன்னும் புதுமை வெள்ளங்கும் பெருமாளும் அந்த வண்ணார மாடனோடு வண்ணார மாடத்தி அம்மனையும் இந்த 4 நல்ல தெய்வத்தையும் பாவி 4 நல்ல தெய்வத்தையும் பட்ட களையத்தில் அப்படி தடைத்தாரு. பொல்லாத வீராளப்பை இந்த 4 நல்ல தெய்வத்தையும் பச்ச களையத்தில் அப்படி தடைத்து இன்னும் 10 யாரு கொண்டு வாரா என்ன புழுங்கப்பார கஷமதியில என்ன புழுங்கப்பார கஷமதியில இந்த தெய்வத்தை தந்தனித்தானே மாந்திரவாதி வீராளப்பை இந்த ஐயாவான மாயாண்டி சுடல புதுமை விளங்கும் பெருமாள் வண்ணார மாடத்தின் 4 தெய்வத்து பச்சை கலையத்துல பிடித்து பச்சையாத்துல புழுங்கல் பாற கசத்துல கொண்டு வந்து 4 தெய்வத்து பச்சை கலையத்தோடு தாத்துட்டா. கசத்துக்குள்ள தாத்து விட்டு சண்டாளப்பாவி ஊருக்கு போகணும்னு வடமுகமாக பயணமாகி வரும் பொழுது பார்த்தா எங்க ஐயாவான முண்டசுவாமி ஏ வீராளப்ப என் தெய்வத்தை நாளையும் புழுங்க பாற கசத்துல பிடிச்சு தாத்துட்டு போறியா, உன்னை உயிரோட விட மாட்டேன்டா என்று வாழ்வானங்கை அம்மாளுக்கு முன்னால வந்து இந்த ஐயாவான முண்டசுவாமி பேச்சு பிரம்மராட்சுதையாள் எனக்கு வாக்கு வரந்தாரம்மா இந்த செண்டாளப்பா வீராளப்பே நான் உள்ள போறேன் என்று என் ஐயாவான முண்டசுவாமி வாக்கு வரம் கேட்டார். வாழ்வானங்கை அம்மையானவள் என் ஐயாவான முண்டசுவாமிக்கு வாழ்த்தி வரம் கொடுத்தா, வெள்ளையத்தை கையில் கொடுத்தாள், ஓற்றி விடை கொடுத்தா போய் வா மகனே என்று இந்த ஐயாவான முண்டசுவாமி வாழ்வானங்கை அம்மா முன்னால விடைகள் பெற்றுக்கொண்டு சுயரவத்துல போகக்கூடாது. இந்த ஐயாவான முண்டசுவாமி எப்படி வருகிறார் தெரியுமா? என் ஆடு மேய்க்கும் ஆயர் போலே ஆடு மேய்க்கும் ஆயர் போலே ஐயா முண்டசுவாமி வருவாரா மாடுமைக்கும் கோனார் போலே அவர் சுங்கல் வைத்து தளப்பா கட்டி என்ன கருங்காலி கம்பெடுத்தார் எங்க ஐயவான முண்டசுவாமி அந்த காடு வெட்டி நகரத்திலே வாழ்வானங்கை வாசல் விட்டு அவ சாலவழி விரும்பாதே வாராரே முண்டசுவாமி வாழ்வானங்கை இனம் பெருவானங்கை வாசலில இந்த ஐயவான முண்டசுவாமி
பேர்வாள் நங்கை இடத்துல வாக்குவரம் விட்டு ஆயர் போல வடிவத்தை கொண்டார். மாடு மேய்க்கும் கோனார் போல வடிவத்தை கொண்டு கருங்காலி கம்பெடுத்து வீராளப்ப முன்னால வாராரு எங்க ஐயாவான முண்டசுவாமி. பேர்வாள் நங்கை வாசல்ல இருந்த தெய்வம். அப்படியே முண்டசுவாமியானார் வந்து, ஏ அண்ணா வீராளப்ப வேத்து விறுவிறுத்து வேகமா போறேன்னா ஏன் அண்ணா நீ எங்க போற என்றார். அப்ப பார்த்தா இந்த வீராளப்ப, ஏ கோனார நம் பொல்லாத தெய்வம் மாடமுள்ள தெய்வத்தை புழுங்கப்பாற கசத பிடிச்சு தாத்துட்டு வாரேன் என்றார். அப்ப பார்த்தார் முண்டசுவாமி, ஏ அண்ணா மாடமுள்ள தெய்வத்தை பொல்லாத தெய்வம் இல்லையா, அதை எப்படி நான் நீ பிடித்து அடைத்தி என்றார். அப்ப பார்த்தா இந்த வீராளப்ப, ஏ கோனார மாடமுள்ள சாமி பெரிய சாமியா, இதோட பெரிய பெரிய தேவதை எல்லாம் நம் பச்சை கலையத்துல பிடிச்சு அடைச்சிருக்கேன், இது என்ன பெரிய தேவதை, இத புழுங்க பாறையில பிடிச்சு தாத்துட்டோம் என்றார். அப்ப பார்த்தார் என் ஐயாவான முண்டசுவாமி வீராளப்பைய முன்னால விட்டு கருங்காலி கம்ப எடுத்தார். ஏ ஐயாவான முண்டசுவாமி வீராளப்ப முன்னாள் வந்து கடி கம்பால அடித்தாரே கருங்காலி கம்பால ஐயா முண்டசுவாமி அடித்த போது ஏ மாந்திரவாதி வீராளப்ப வாயு ரத்தமது கக்குகிறான். அவன் ஆண்டு நல்ல மடிந்தானே வீராளப்ப அவன் மரண லோகம் சேர்ந்தானே மடிந்தானே. அவன் செத்து நல்ல மடிந்தானே சண்டாள வீராளப்பை ஐயாவான முண்டசுவாமி கருங்காலி கம்பாளே வீராளப்பைய அடித்து அங்கு கொள்ளுவாரா. அப்பம் பார்த்தாரு முண்டசுவாமி இன்னம் பச்சையாறு தன்னதியிலே இன்ன புழுங்கப்பாற கசமதியிலே இன்ன காத்திருந்த தெய்வத்தை தான் பச்சை களையத்தை தான் எடுத்து பச்சை களையத்தை தான் எடுத்து புழுங்க பாறையில போட்டுடைத்தான். நல்ல தெய்வங்களை இந்த மாயாண்டி சுடலையோடு என்ன புதுமை விளங்கும் பெருமாளோ இன வண்ணாரம் ஆடனோடு வண்ணாரம் ஆடத்தி அம்மனையும் பச்ச கலையத்தோடு போட்டுடைத்தார். என்ன தெய்வம் எல்லாம் வருகுதையா என்ன வடுகோர் வெட்டியில வடுகோர் வெட்டியில வீராளப்ப அரண்மனைக்கு வருகிறாரே. வீராளப்ப அரண்மனைக்கு வருகுதையா மாடமுள்ள தேவதைகள் அந்த வீராளப்ப மனைவியவள் யாழு மாத்த சூழியவள் மாடமுள்ள தேவதையா அவளை உச்சியில அடிக்குதையா அவ உயரத்தை வாங்குதையா யாழு மாத்த சூழியைத்தான் மாடமுள்ள தெய்வதைகள் அடித்து கொள்ளுவாரா. அங்கு தீய கொளுத்துதையா தீய கொளுத்துதையா தெய்வம் திரும்பி நின்று வாக்குதையா. அத்தோடி வாழையத்திலே எங்களுக்கு 200 ரூபாய் 200 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து ஆலயத்திலே ஆதரவு குறைத்துள்ள நமது மும்பை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் மேலும் கருவேலங்குளம் நகரத்தை சார்ந்த எனது அன்புக்கும் மண்முக ஆதாபாத்துக்குரிய எனது அன்பு மாமா அருணாச்சலம் யாதவ் அவர்களும் ஆலயத்திலே ஆதரவு குறைத்துள்ளார்கள்.
வாழையத்திலே எங்களுக்கு 200 ரூபாய் 200 சாப் 2 கோடி அதாவது கோடி ரூபாய் இருந்தாலும் கொடுக்க மனது வேணுமில்ல ஐயா. அப்பேற்பட்ட மனதை கொண்ட மும்பை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் நமது மேல கருவேலங்குளம் நகரத்தை சார்ந்த எனது அன்புக்கும் முன்புக்கு ஆதாபாத்துக்குரிய எனது அன்பு மாமா அருணாச்சலம் யாதவ் அவர்களும் பாடல்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணாவுடைய தங்கத்திருக்கிறதால் வாழையத்திலே எங்களுக்கு 200 ரூபாய் 2 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து ஆதரித்து குறித்துள்ளார்கள். மற்றும் வாழையத்திலே எங்களை ஆதரித்து குறித்துள்ள என்னாச்சு பேர் என்ன பேரு பேரு பேர் வேண்டாம் அன்னார் பேரை சொல்ல விரும்பவில்லை. அன்னார் அவர்களை ஆலயத்திலே ஆதரித்து குறித்துள்ளார்கள். இன்னை ஆலயத்தில் எங்களை ஆதரித்து குறித்துள்ள அன்னார் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு அன்னாருடைய குடும்பங்களோட கோத்திரங்க அப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும் எங்க புரண வள்ளியுட அருளாளே பிரம்ம சக்தியுட அருளாளே உபந்தர இசக்கி அம்மாளுட கிருபையாளே மாயாண்டி அருளாளே முண்ட சுவாமியோட கிருபையாளே மாடமுள்ள தேவதைகள் இந்த மாடமுள்ளையுட அருளாளே அவர் கிருபையாளே மங்களமாக வாழ வேண்டும் அருளாளே. நீங்க எந்த முகம் போனாலும் தங்க முகமாக திரும்ப வேண்டும் சுவாமி வட்டியது பெருக வேண்டும் வாழ்வான பொங்க வேண்டும் முள்ளு வந்து முறிந்திடாம முறிந்த போவோம் வாடிடாம ஆழ்வோளே இலைதழுத்து யாருகதுவோ வேர்கள் ஓன்றி சுவாமி மூங்கில் போலே அண்ணன் சுத்துவோம் சுவாமி அண்ணன் சுத்துவோம் இவர்கள் முசியாமல் வாழ வேண்டும் அண்ணன் சுத்துவோம். இந்த மாடமுள்ள தேவதைகள் ஏழு நல்ல தெய்வங்களும் பிறகு காடு வெட்டி வருகுதையா காடு வெட்டி நகரத்தில மாடம் பிள்ளையையும் கொள்ளுவாரா சிவனு பிள்ளையையும் கொள்ளுவாரா அந்த பாவனாச பிள்ளையரையும் கொள்ளுவாரா முத்தி இரளப்ப பிள்ளைய கொள்ளுவாரா தட்டி நல்ல நொறுக்கினாரே சாமி நொறுக்கினாரே தளவரச ஆக்கினாரே நொறுக்கினாரே ஐயா மாடம்புள்ள தேவதைகள் மாடம்புள்ள தெய்வந்தானே நாடு வெட்டி நகரத்தில அந்த பிள்ளமார் திருவையெல்லாம் சாமி தட்டி நொறுக்குவாரை தளவரசு யாக்குவாரா மாடம்புள்ள தெய்வந்தானே அங்கு முன்னரப்ப விடுங்குதையா அவர்கள் முன்னரப்ப விடுங்குவாரா என்ன மோட்டு தீய கொளுத்துவாரா மாடமுள்ள தெய்வந்தானே சுவாமி தீய கொளுத்துவாரா அந்த பிள்ளமார்
மாடமுள்ள தெய்வம் தானே அங்கு திரும்பி நின்று பார்ப்பாரா அப்போ காடு வெட்டி நகரத்தில இந்த 7 நல்ல தெய்வங்களோ அங்க சுள்ளக்கர ஒரு நேரம் ஐயா சுடுகாடு ஒரு நேரம் இல்ல இடுகாடு ஒரு நேரம் என்ன முருங்கப்பாற ஒரு நேரம் இந்த 7 நல்ல தெய்வங்களோ 7 தெய்வங்களோ அங்குமா இங்குமாக திரியுதையா தேவதைகள் 7 ஒன்றாக சேர்ந்து அப்படியே நம்ம காடுவெட்டி நகரத்தில மாடமுள்ள வளவை தட்டி நொறுக்கி தலவரிசையாக்கி தீய கொளுத்தி திரும்பி நின்று பார்த்து மாடம்பிள்ளையும் கொன்றார் சிவனு பிள்ளையும் கொன்றார் பாவநாத பிள்ளையும் கொன்றார் முத்தியிரப்ப பிள்ளையும் கொன்று தெய்வ நாளும் அங்கு இங்குமா தெரியுது ஒரு நேரம் சுடுகாட்டுல இருக்கும் ஒரு நேரம் சுள்ளக்கரையில போய் நிக்கும் ஒரு நேரம் இடுகாட்டுல நிக்கும் ஒரு நேரம் முழுங்கப்பாறை கசத்துல போய் நிக்கும் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் அங்கு இங்குமா இந்த 7 தெய்வமோ அப்படியே சுத்தி சுத்தி வருகுது நம்ம ஆளணுமே பிடிக்கணுமே யார போய் பார்க்கும் வந்த பாவிய நம்மளை நம்பிக்கை துரோகம் செய்தா அவனையும் கொண்டாச்சு நம்ம எங்க போவோம் யாரு செய்வன்னு சொல்லி 7 தெய்வமும் இருக்கக்கூடிய நாளையில் நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு சுவாமி நாவலர்கள் புகழும் நாடு அந்த கீழாடு தேசத்திலே இன்னும் பானாங்கோள நகரத்திலே அந்த பானாங்கோள நகரத்திலே அங்கு யாரெல்லாம் ஆண்டு வாராங்கோ நகரத்திலே ஆயர்குளம் பிறந்தவர்தா நந்தகோன் மம்முழத்தா இந்த கண்ணனொரு பிறந்த கூடம் நம்ம ஆயர்குளம் தன்னதியிலே என்ன அழகு சிவன் கோணாரவர் என்ன அழகு சிவன் கோணாரவர் அங்கு ஆனந்தமாய் ஆண்டு வாராரே அழகு சிவனு நல்ல கோணாரோ அந்த பானாங்கோள நகரத்திலே அவர் பரிவோடு ஆண்டு வாரார் அப்படி வாழ்ந்து வரும் நாளையில இந்த சிவனு நல்ல கோணாருக்கு இன்னும் சொத்தால குறையும் இல்லை யாருக்கு சுகத்தால தாழ்வும் இல்லை காகால குறையும் இல்லை அவருக்கு காகால குறையும் இல்லை களஞ்சியத்தால் தாழ்வும் இல்லை